பால் உற்பத்தியாளர்களுக்கு போதுமான அளவில் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படவில்லை என தெரிவித்துள்ளார். இது குறித்து கீழ்கண்ட விவரங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். ஆவின் நிறுவனத்தின் உயிர் நாடியாக உள்ள ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் மழை, வெயில் என எந்த கடுமையான காலநிலைகளிலும் இரவு பகல் பாராது பால் கொள்முதல் செய்து ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கி வருகின்றனர். உயர்ந்து வரும் பால் உற்பத்தி செலவினத்தை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையினை உயர்த்தி வழங்குவது மிக முக்கியமானது என்பதில் மாற்று கருத்துக்கள் இருக்க முடியாது. 2021ஆம் ஆண்டு முந்தைய அரசால் ஆவின் பால் பாக்கெட் விற்பனை விலை லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டதால் ஆவின் நிறுவனத்திற்கு ஆண்டு ஒன்றுக்கு 270 கோடி ரூபாய் கூடுதல் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பினால் ஏற்படும் நட்டத்தை ஈடு செய்ய பால் கொள்முதல் மற்றும் விற்பனையை அதிகரிக்க எந்த ஒரு முயற்சிகளும் மற்றும் உரிய நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளாமல் மெத்தன போக்குடன் செயல்பட்டதனால் பால் பொருட்கள் உற்பத்தியும் விற்பனையும் குறைந்து ஆவின் நிறுவனத்திற்கு மேலும் கூடுதல் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு கடந்த ஆட்சிகால நிர்வாக குறைபாடுகளால் ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. ஆவின் நிறுவனம் கடுமையான நிதிச்சுமையை எதிர்கொண்டிருந்த நிலையிலும் ஆவின் பால் உற்பத்தியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு நிதிச்சுமையை காரணம் காட்டாமல் பால் கொள்முதல் விலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி வழங்கியுள்ளார். அதன்படி பசும்பால் லிட்டருக்கு 35 இருந்த கொள்முதல் விலையுடன் வழங்கப்பட்ட 3 ஊக்கத்தொகை சேர்த்து 38 இருந்த நிலையில் சங்கங்கள் மூலமாக கொள்முதல் விலை ஒரு ரூபாய் உயர்த்தப்பட்டதுடன் அரசின் ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தப்பட்டு தற்போது பால் உற்பத்தியாளருக்கு லிட்டர் 41 வழங்கப்படுகிறது. இதனால் அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 300 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படுகிறது. முந்தைய ஆட்சியில் ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளுக்கு பிறகே பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டது. அதன் பின்னர் கடந்த ஆட்சியில் எந்த விலை உயர்வும் வழங்கப்படாத நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் பால் உற்பத்தி மாண்பு உறுப்பினர் போஜராஜன் பேசுறது கொஞ்சம் கேட்போம். கடந்த வாரம் நீலகிரி மாவட்டத்தில் பேசுங்க. கடந்த வாரம் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியிலே மாண்பு உறுப்பினர்களுக்கு மாண்பு உறுப்பினர்களுக்கு விதியை படித்து விட்டேன். இந்த விதிப்படி தான் நடப்பேன். மாற்றம் கிடையாது. நீங்கள் எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் போஜராஜன் பேசுறீங்களா? அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, 110 விதியின் கீழ் உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க. சீக்கிரமா உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க. என்ன செய்யலாம் என்பதை பற்றி ஒரு முடிவு எடுத்து நீங்க அமைதியாக நான் நடத்துவதற்கு எனக்கு வழிவகை செய்யுங்க. அவை முன்னவர் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு என்றைக்குமே அது விவாதம் செய்து மாண்பு உறுப்பினர் அவை முன்னவர் வாங்க 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 கொஞ்சம் மாண்பு புலி அவை காவலர்கள் அதிகமான குரல் கொடுக்காம இல்லைங்க. மாண்பு அமைதியா நீங்க வருங்க இருங்க. இல்ல நீங்க அவை காவலர்கள் குரல் கொடுக்காம அவங்களை போக சொல்லுங்க. மாண்பு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தன் தொகுதியில் ஏற்பட்டுள்ள புலிகள் தாக்கியதால் ஏற்பட்டுள்ள அபாயம் குறித்து பேசுகிறார். மாண்பு உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை பேச அழைக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 9/8/26 அன்று கூடலூர் சட்டப்பேரவைக்கு விட்ட லாரஸ்டன் நம்பர் 4 என்கிற இடத்தில் பாலகிருஷ்ணன்
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.